Peacemakers of Christo. நீ இன்று எதை கடவுளிடமிருந்து இந்த உலகத்திடமிருந்து கற்றுக்கொண்டாய்? எதை பின்பற்றுகிறாய்? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35வது வசனத்துல கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாதது. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தவாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை உன்னத வார்த்தை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வெளிச்சத்திற்குரிய வார்த்தை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வாழ்வு கொடுக்கும் வார்த்தை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை சீரமைக்கும் வாழ்க்கை சுவாமி. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, உம்முடைய வார்த்தையை பின்பற்ற நீ சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும், ஒற்றுமையை கொடுக்கும், பரிசுத்தத்தை கொடுக்கும், அன்பை கொடுக்கும், நல்லபடியாக வழி நடத்தும், எந்த குழிக்குள்ளாயும் விடாது, நமக்கு நோயை கொடுக்காது என்று நீர் கொடுத்திர ஆண்டவரே. அப்பா, நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலாரையும் நேசி, எல்லாரையும் அரவணி, நீ எல்லாரையும் மன்னி என்று கற்றுக் கொடுத்திரே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆனால் ஆண்டவரே, உன் வார்த்தையை பின்பற்றல சுவாமி. உன் வார்த்தையை நாங்கள் மறந்து போனோம் ஆண்டவரே. சிறு வயதிலிருந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் ஐயா. ஆனா ஆண்டவரே, பைபிள்ல ஒரு வசனம் தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே, பைபிள்ல எல்லாமே சும்மா கதையா படிச்சுட்டு போவோமே ஒழிய ஆண்டவரே அந்த வார்த்தையை ஜீவிக்கல சுவாமி. நாங்க அந்த வார்த்தையிலேயே வாழல ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்க பின்பற்றல சுவாமி. ஏசப்பா, இந்த வார்த்தைக்குள்ளாய்தான் பொக்கிஷம் இருக்கிறது. இயேசுவே, இந்த வார்த்தைக்குள்ளாய்தான் எங்களுக்கு ஆனந்தம் இருக்கிறது. இந்த வார்த்தை தான் எங்களுக்கு தைரியத்தை உருவாக்குகிறது. இந்த வார்த்தை தான் விழுந்தாலும் எழ வைக்கிறது ஆண்டவரே. அந்த பைபிள் வார்த்தைய நாங்கள் பற்றி கொள்ளல சுவாமி. ஏசப்பா, உலகம் அழிந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் அழியாது என்று கூறிய தெய்வ பிதாவே, அப்பா, உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. அந்த அழியாத வார்த்தையை நாங்கள் பிடித்து கொள்ளல. யார் யாரோ சொன்ன வார்த்தைய நாங்க எங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, என் அண்ணன் அப்படி சொல்லிட்டான், என் தம்பி அப்படி சொல்லிட்டா, என்னுடைய தங்கச்சி, என்னுடைய அக்கா அப்படி சொல்லிட்டா, என்னுடைய மனைவி அப்படி சொல்லிட்டா, என் கணவன் அப்படி சொல்லிட்டான், என் மகன் அப்படி சொல்லிட்டான், என் மக அப்படி சொல்லிட்டா, என் மருமகன் அப்படி சொல்லிட்டான், என் மச்சின அப்படி சொல்லிட்டான் என்று ஆண்டவரே பகை உணர்வுகளை மனதிலே வைத்துக் கொண்டு அதை தியானித்துக் கொண்டு அதிலேயே ஊடு கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஏசப்பா, நான் செத்தாலும் அவனை மன்னிக்க மாட்டேன், நான் செத்தாலும் அவனை வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன், நான் செத்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் செத்தாலும் சொத்துக்களை கொடுக்க மாட்டேன், பணத்தை கொடுக்க மாட்டேன் என்று அண்ணன் தம்பிகள் மத்தியிலேயே ஆண்டவரே ஏகப்பட்ட சண்டைகளும் சச்சரவுகளும் சுவாமி. ஏசப்பா, இந்த வாழ்க்கை எதற்கு ஆண்டவரே? இந்த போராட்டத்திற்காக கொடுத்தீர் சுவாமி. யார் யாரோடையோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரோ எங்களை கொல்லணும்னு பாக்குற ஆண்டவரே. யார் யாரோ ஆண்டவரே என் வாழ்க்கை அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறான்ப்பா. யார் யாரோ என்னை பார்த்து சிரிக்கிறான்ப்பா, என் பிள்ளைங்களை பார்த்து சிரிக்கிறான்ப்பா ஆண்டவரே. யார் யாரோ என்ன சீண்டணும்னு நினைக்கிறான்ப்பா, யார் யாரோ என் மேல பொறாமப்படுறான்ப்பா. இயேசுவே, இவர்களை கண்டு எனக்கு பயமா இருக்குது சுவாமி. ஏசப்பா, தெய்வமே, எங்களுக்கு உதவுவார் யாரும் இல்லையா ஆண்டவரே. ஏசப்பா, நானும் மனுஷன் தானே ஆண்டவரே. எவ்வளவு தூரம் அப்பா இந்த எதிரிகள் மத்தியில வாழ முடியும், இந்த பகைவர்கள் மத்தியில வாழ முடியும், இந்த வஞ்சகர் மத்தியில வாழ முடியும், இந்த விபச்சாரிகள் மத்தியில, விபச்சார எண்ணங்கள் உடையவர்கள் மத்தியில நான் எத்தனை நாள் தான் போராட முடியும்? இயேசுவே, அனுதினமும் போராடுறேன்ப்பா. எந்த நிலையில என்னை கீழே தள்ளி விடலாம், எப்படி இவனுக்கு வேலை போகணும், எப்படி இவன் வாழ்க்கை சதனை அடிக்கணும் என்று திட்டமிடுகிறவர்கள் ஏராளம் சுவாமி. இவனுக்கு தொழில் நடக்க கூடாது, இவன் வேலையில இம்ப்ரூவ் ஆகக்கூடாது, இவனுக்கு எந்த விதமான பிசினஸ் நடக்க கூடாது என்று பொறாமைப்பட்டு ஆண்டவரே எங்கெங்கயோ போய், கேரளா போய், சைனா போய், ஆண்டவரே
மற்ற நாடுகளுக்கு போய் எகிப்துக்கு போய் ஆண்டவரே மந்திரங்களை செய்து உன் பிள்ளைகளை அழிக்கிற சாத்தான்களை இவர்களுக்கு சீண்டி விடுகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா கல்வாரி நாயகனே, இந்த சிலுவை சக்தியுடைய சிலுவை அல்லவா இயேசுவே? இது ரட்சித்த சிலுவை அல்லவா? இது மீட்ட சிலுவை அல்லவா? இது ஒளிதரும் சிலுவை அல்லவா? இது சாத்தான்களை விரட்டுகிற சிலுவை அல்லவா? அப்பா, உன் வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை அல்லவா ஆண்டவரே? இது ரெண்டும் எங்களுக்கு இருக்கும் போது எங்களுக்கு என்ன ஆண்டவரே பயம்? ஆண்டவரே, நாங்க எந்த மஞ்சளுக்கும், எந்த தேங்காய்க்கும், எந்த எலுமிச்சத்துக்கும், எந்த தகடுக்கும், எந்த துண்டுக்கும் ஆண்டவரே பயப்படாத பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் தானே ஐயா சொன்னீர், அஞ்சாதே ஆண்டவரே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. அப்பா, அந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள வார்த்தையாக மாறட்டும் ஐயா. அப்பா, உன் பிள்ளைகள் எதை கண்டும் பயப்படக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, இந்நாளிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க இயேசுவே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் விடுதலையை கொடுங்க. இந்த குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற, வஞ்சகத்துல தள்ளி கொண்டிருக்கிற எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடியுங்க ஆண்டவரே. கடனிலேயே வைத்து இந்த பிள்ளைகளை கொன்று கொண்டிருக்கின்ற எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடியுங்க ஆண்டவரே. உம்முடைய சிலுவை ஆண்டவரே, உம்முடைய சிலுவை, உம்முடைய சிலுவை அங்கு செல்லட்டும் ஐயா. இதோ அந்த வீட்டுல நட்டு வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எப்பா தெய்வமே, என் கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே ஆண்டவரே, உம்முடைய சக்தி செல்லட்டும், ஒவ்வொரு குடும்பத்திற்கு செல்லட்டும், ஒவ்வொரு அசுத்த ஆவிகளை விரட்டி அடிக்கட்டும். இந்த பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை, வரப்போகிற பிரச்சனை ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வதைத்து கொண்டிருக்கிற பிரச்சனை அனைத்தையும் இயேசுவின் இனிய நாமத்தினால விரட்டி அடிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க, ஊக்கத்தை கொடுங்க, ஆற்றலை கொடுங்க, ஆவியானவரை வையுங்க ஆண்டவரே. அப்பா, ஆவியின் அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மீது வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வார்த்தை இந்த குடும்பத்திற்கு செல்லட்டும். இந்த வீட்டுல இருளா கிடக்குது ஆண்டவரே, ஒளியா மாற்றுங்க, ஒளியா மாற்றுங்க. தொழில் வளர்ச்சியை கொடுங்க, கர்ப்பப்பையை ஆசீர்வதிங்க, திருமண தடைகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. விற்க வேண்டிய வீடுகள் நிலங்கள் விற்கட்டும் ஆண்டவரே, கடன்கள் தீரட்டும் ஆண்டவரே, வாங்க வேண்டிய வீடுகள் நிலங்கள் வாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா கடன் பிரச்சனையும், பண பிரச்சனை, நகை பிரச்சனை அனைத்தையும் ஒழித்து போடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும், உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும், ஜெபமாலையிலும், நவநாளிலும், நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக
ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும்போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்க.